சர்வசக்தி 42 பிளேடு 6 ஸ்பீடு கட்டிங் வித் சிங்கிள் ஸ்பீடு ரொட்டாவேட்டருங்க. இது ஒரு கியர் டைப் ரொட்டாவேட்டருங்க. சைடு டிரைவ் வந்து கியர் டைப்புங்க. இந்த ரொட்டாவேட்டர் 45 ஹெச்பியிலிருந்து 55 ஹெச்பிக்கு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ரொட்டாவேட்டரில் சைடு கியர் வந்து EN353 அப்படிங்கிற கிரேடில் கொடுத்துருக்குறோங்க. இது அருமையான கியர் பேருங்க. லாங் லைஃப் வருங்க. நாங்கள் கொடுத்தது 5000 மணி நேரம் தாண்டி ஓடிட்டுருக்குதுங்க. இந்த மாடல் ரொட்டாவேட்டரில் பட்டி டாப்லிங் கொடுத்துருக்குறோம். 1323 சிங்கிள் ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க. ட்ரையாங்கிள் பைப்பு டைப்புங்க. 4 இன்டர் பிளேட்டு ஹெவியாக கொடுத்துருக்குங்க. 4 இன்டர் பிளேட்லேயும் 4 ப்ராக்கெட் கொடுத்து அதை வந்து கியர் பாக்ஸையும் கியர் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பைப்பையும் வந்து லாக் பண்ணியிருக்குங்க. அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஹெவி சைடு பிளேட்டுங்க. டம்மி சைடுக்கும் வந்து டெல்டா ஆயில் சீலுங்க. ஆயில் டைப்பு தாங்க. பேக் அட்ஜஸ்ட்டு டெப்த் ஸ்கிட்டுங்க. இந்த டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸும் எக்ஸ்டென்ஷன் பைப்பும் வந்து ஃப்ரேம் கூட 4 கிளாம்ப் போட்டு லாக் பண்ணி சைடு பிளேட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தெரியுங்க. இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃப்ரேமை ட்விஸ்ட் ஆக விடாதுங்க. கடைசியில் ஓட்டும் போதும் வந்து பாடி கிராக் விடாதுங்க. ஹெவி பேக் டோருங்க. இது 4 ஸ்ப்ரிங் மாடலுங்க. இது சேத்துல வந்து பின்னாடி மண் தள்ளும் போது அந்த 4 ஸ்ப்ரிங் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஹெவியான 4 ஸ்ப்ரிங் கொடுத்துருக்குறேங்க. எல்லாமே நல்ல கிரேடு மெட்டீரியலுங்க. பேக் டோர் நல்லா ஹெவியாக இருக்குங்க. நல்ல திக்னஸான பிளேட் கொடுத்துருக்குறோம். மண் தள்ளும் போது வளையாதுங்க. டெல்டா ஆயில் சீல் மாடலுங்க. ஹெவியான டஸ்ட்டு கப்புங்க. ரோட்டாரை வந்து 8 போல்ட் போட்டு லாக் பண்ணியிருப்போம். பிளேடு வந்து நல்ல குவாலிட்டியான பிளேடுங்க. பெட்டர் ஹெலிக்கல் ஆங்கிள்ங்க. சேத்துக்கு புழுதிக்கு ரெண்டுக்கும் சூட்டபுளாக இருக்குங்க. நான் டிரைவ் சைடு டெல்டா ஆயில் சீலுங்க. ஹெவி போல்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். பிளேடு நல்ல லைஃப் வருங்க. ரோட்டார் நல்ல திக்னஸான ரோட்டாருங்க. டெல்டா சீலுங்கிறதுனால சேத்துல ஆயில் சீல் போகாதுங்க. இது பட்டி டாப்லிங் மாடலுங்க. ஹெவியான பட்டிங்க. கிளவிஸ் ப்ராக்கெட் நல்லா ஹெவியாக இருக்குங்க. டிராக்டர் மவுண்டிங் வந்து கிராக் விடவே விடாதுங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். ஹெவியான டெப்த் சிட்டுங்க. ஷீல்டுங்க. ஸ்டாண்டுங்க.